குட் மார்னிங். இன்றைக்கி 3 வேர்ட்ஸை என்ட்ரன்ஸ்னா நுழையிற இடம், என்ட்ரி நுழைவு பாதை, அட்மிஷன் அனுமதி. என்ட்ரன்ஸ், என்ட்ரி, அட்மிஷன் இந்த 3 வார்த்தையும் நம்ம எப்படி பயன்படுத்தி பேசணுங்கிறத பார்ப்போம். என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஒரு பில்டிங்க்கு நுழைவு இடம், அது என்ட்ரன்ஸ். அதன் மூலமாக தான் உள்ளே போகணும். நான் அந்த ஹோட்டலின் முகப்பில் நின்று கொண்டிருந்தேன். I was standing at the entrance of the hotel. நுழைவாயில் நின்று கொண்டிருந்தேன். என்ட்ரி அப்படின்னா உள்ளே போகிற ஆக்ஷனை குறிக்கும். எப்படி அந்நியர்கள் உள்ளே வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? என்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட் இன் தட் கவர்மெண்ட் பில்டிங். அந்த அரசு கட்டிடத்தில் அந்நியர்கள் உள்ளே நுழைவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது என்ட்ரன்ஸ்னாலும் சரி, என்ட்ரினாலும் சரி, அட்மிஷன்னாலும் சரி, எல்லாமே ஒரு இடத்துக்குள்ளே நுழையிறதுக்குள்ள உரிமையை பற்றியது. அப்போது இதை மாற்றியும் பயன்படுத்தலாம். நாங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. We were denied entrance. இதை we were denied entry, we were denied admission, இந்த 3 விதமாகவும் சொல்லலாம். இந்த வார்த்தையில் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா உள்ளே அனுமதிக்கிறதுக்கு, அது அப்படிங்கும்போது எந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க, ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அங்கேயும் பயன்படுத்தலாம். தி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் டுமாரோ. நுழைவுத் தேர்வு நாளை நடத்தப்படும். என்ட்ரி எப்படி அந்த நுழைவுத் தேர்வு எழுதுறது, அனுமதி வாங்கிறதுங்கிறத பொறுத்து மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் மெனி டவுட்ஸ் ரிகார்டிங் தி என்ட்ரி. இப்போது ஜூன் 5 முடிய உங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கப்படும். அட்மிஷன்ஸ் வில் பி ஓப்பன் டில் த 5th of June. 5th of June, ஜூன் 5 வரை அனுமதி சீட்டு கொடுக்கப்படும். இந்த இப்போ 3 வேர்டை எப்படி பயன்படுத்துது? 1000 students appeared for the entrance examination. 1000 மாணவர்கள் நுழைவுத் தேர்வுக்கு வந்தார்கள். அந்த ஹோட்டலின் நுழைவு இடம் ரொம்ப அலங்காரமாக இருந்தது. The entrance of the hotel was very ornamental. என்ட்ரியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி போகிறது சார், என்ன ஏதுன்ட்டு. அப்போது தி ஆஃபீஸர் வாஸ் கிளியரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி ரிகார்டிங் தி என்ட்ரி. மாணவர்கள் நுழையும் முறை, அங்கே உள்ளே செல்வது எப்படி என்பதை பற்றி அதிகாரியிடம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். அவர் விளக்கம் சொல்லி கொண்டிருந்தார்னு அர்த்தம். இப்போ சில இடத்துல நோ என்ட்ரின்னு போட்டிருப்பான், ஒன் வேன்னு போட்டிருப்பான் இல்லையா? அது மாதிரி போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி. நோ என்ட்ரின்னு போட்டால் அங்கே போகக்கூடாது. We saw a no entry board. நாங்கள் இப்படி செல்லக்கூடாது என்ற அறிவிப்பு பலகையை பார்த்தோம். இப்போ அட்மிஷனுக்கு காலேஜில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஸ்கூல்லையும் இருக்குது. தி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோட் பை த ஸ்கூல் வேர் வெரி ஸ்ட்ரிக்ட். ரொம்ப கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டது தான் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள அட்மிஷன் முறை. ஸோ இன்றைக்கி நாம் என்ட்ரன்ஸ், என்ட்ரி, அட்மிஷன் அந்த 3 வேர்டுக்கும்
உள்ள ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸை பார்த்தோம். அதை எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். இதை சொல்லி பழகுங்கள், பேசி பழகுங்கள். தேங்க்யூ.